ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா மருத்துவ குணம் இந்த செடிகளை தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட என்னென்ன செடி இருக்குன்றதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த கற்றாழை பார்க்கலாம். இந்த கற்றாழையில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இதை நம்ம ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை வெளியிலும் அப்ளை பண்ணுறாங்க. ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணுறாங்க. அப்புறமா ஹேருக்கும் அப்ளை பண்ணுறாங்க. இதில் பாருங்கள், அழகாக பூ வச்சுருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருக்கோம். நல்லா சூப்பராக இருக்குது இதோட பூவு. அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் பார்த்திங்கன்னா இதோட இலையை பறித்து நீங்கள் அப்படியே ஸ்மெல் பண்ணால் போதும். நல்லா லெமனோட வாசம் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச இலையும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த பச்சை இலையும் எடுத்து நம்ம டீ போட்டு குடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொசு வெரைட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ். இந்த ஹைபிஸ்கஸ் பார்த்திங்கன்னா இது இலையை அப்படியே அரைச்சி இது ஹேர் பேக்காகவும் போடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹைபிஸ்கஸ் பூ டீ போட்டும் குடிக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவம் இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸில் நாட்டு செம்பருத்தியில் தான் அந்த மருத்துவ குணம் வாய்ந்ததெல்லாம் நிறைய இருக்குன்றாங்க. நாட்டு செம்பருத்தியை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா குப்பை மேனி. இந்த குப்பை மேனி எங்கேனாலும் வரும். இது பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளத்தை எல்லாமே சரி பண்ணும். எதாவது பூச்சி கடித்தாலும் இதை அப்படியே அரைச்சி இதில் கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்து நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். கொஞ்ச நேரத்துலேயே சரியாயிடும். வேஸ்ட்டு செடின்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க. இதுவும் வளங்க ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளியை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். சளி பிடிச்சிச்சின்னா அந்த நெஞ்சு சளி எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா துளசி அதெல்லாமே சேர்த்தா ரொம்ப நல்லது. எல்லாமே போட்டு நல்லா தண்ணி குடித்தா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவாரம். இந்த ஆவாரம் பார்த்திங்கன்னா இதோட பூ சுகருக்கு எல்லாமே இந்த ஆவார பொடியை குடித்தா நல்லதுன்றாங்க. அப்புறமா இந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா சீக்கா எல்லாமே அரைக்கும் போது இது போட்டு அரைப்பாங்க. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் விதை போட்டு தான் நான் வளர்த்துன்னு இருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. எப்போ பூ வைக்கணும் நான் ரொம்ப இதுவாக இருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது செடியும். என்கிட்ட இருக்கிற மருத்துவ குணம் வாய்ந்த செடிகள் எல்லாருமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா இன்னும் வாங்கணும்னு நான் இருக்கேன். எங்கே கிடைக்கும்ன்றதை உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனல் விராஸ் கார்டன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.